2025 பாதீட்டுக்கு பின்னரான கருத்தாடல் 2025 பாதீட்டுக்கு பின்னரான கருத்தாடல் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் கொழும்பு சினமன் லைஃப் உணவகத்தில் நடைபெற்றது. கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்தடைந்ததாகவும் தற்போது நாடு சர்வதேச நாணய நிதிய திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதியான் காலத்தில் இருப்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டினார். இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு பாதீடூடாக எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028 ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடன் திருப்பிச் செலுத்தும் திறனை அடைய அரசாங்கம் எதிர்பார்க்கிறது என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். பொருளாதாரத்தை விஸ்தரித்து பொருளாதாரத்தை கிராமங்களுக்கு கொண்டு செல்வதன் மூலமும் குடிமக்களை பொருளாதாரத்தின் ஒரு பகுதியாக மாற்றுவதற்கும் இந்த முறை வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனால் குடிமக்கள் பயனடையும் திறனை அதிகரிக்க முடியும் என்றும் ஜனாதிபதி நம்பிக்கை வெளியிட்டார். பொருளாதாரத்திலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட குடிமக்களை மீண்டும் பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் கிராம மட்டத்தில் சிறிய பொருளாதார அலகுகளை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் அதன்படி சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி கூறினார். உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள் என்றும் தெரிவித்துள்ளார். அரசியல் அதிகாரத்தை ஊழல் இல்லாத இடமாக மாற்றியுள்ளதாகவும் கையூட்டல் கொடுக்காத கலாச்சாரத்தை உருவாக்குவது குடிமக்களின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். துறைமுக மையப்படுத்தப்பட்ட பொருளாதாரத்தை உருவாக்குவதில் அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளது. இந்த ஆண்டு திறமையான கொள்கலன் பரிமாற்ற மையத்தை உருவாக்குவதில் வரவு செலவு திட்டத்தினூடாக கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறையை ஊக்குவிப்பதற்காக நகர வர்த்தக நாம திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதோடு அனுராதபுரம், யாப்பகுவா மற்றும் யாழ்ப்பாணம் போன்ற நகரங்களை முன்னேற்றுவதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார்.